everyone. நம்ம ரங்காஸ் கிளாஸஸ்ல 9 சோஷியல் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் 100 மார்க்ஸ். அதுல 20 மார்க்ஸ் நம்ம டீச்சர்ஸ் கையில இன்டர்னல்ஸ் தான் நமக்கு கன்வெர்ட் ஆயிடும். பேலன்ஸ் இருக்க 80 மார்க்ஸ்க்கு ஹிஸ்டரி, பொலிட்டிக்கல் சயின்ஸ், ஜியோகிராஃபி அண்ட் எக்கனாமிக்ஸ் வரும். அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஜியோகிராஃபி. நம்ம ரங்காஸ் கிளாஸஸ்ல 9 சிபிஎஸ்இ ஜியோகிராஃபி யூனிட் 5 நேச்சுரல் வெஜிடேஷன் அண்ட் வைல்ட் லைஃப் என்ன டெஃபினிஷன் கொடுத்திருக்காங்க அப்படின்னா, this chapter explains India's natural vegetation and wildlife, discussing different types of forests, animals and plants found in India, as well as the importance of conservation effects. இப்போ நம்ம இந்தியால நேச்சுரல் வெஜிடேஷன் எப்படி இருக்கு, என்னென்ன வைல்ட் லைஃப் இருக்கு, அது மட்டும் இல்லாம என்னென்ன பிளான்ஸ், அனிமல்ஸ் அப்படிலாம் நம்ம இதுல இருக்கு அப்படிங்கறத இந்த சாப்டர்ல சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அது ஏன் இம்பார்ட்டன்ஸ், அது காப்பாத்துறது எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கறதே இந்த சாப்டர்ல சொல்லியிருக்காங்க. இந்த சாப்டர்ல நீங்க நல்லா ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா இந்த சாப்டர் பத்தி நல்லா புரிஞ்சுக்கணும். அதுக்கு நமக்கு இந்த 5 கீவேர்ட்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது. என்னென்ன கீவேர்ட்ஸ்னா, ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட், டெசிடியஸ் ஃபாரஸ்ட், த்ரானி புஷஸ், என்டேஞ்சர் ஸ்பீசிஸ், அதுக்கப்புறம் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ். இந்த முக்கியமான வைல்ட் லைஃப் இருக்கு பாத்தீங்களா, அதை கன்சர்வ் பண்றதுக்கு நமக்கு ஒரு எலிமெண்ட் மாதிரி பயோஸ்பியர் ரிசர்வ் யூஸ் ஆகுது. இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல உங்களுக்கு ஒரு ஸ்பெசிபிக் யூனிட்டுக்கு மட்டும் ஹெல்ப் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நம்ம ரங்காஸ் கிளாஸஸோட டியூஷன் 1-on-1 செஷனை வந்து நீங்க கன்சிடர் பண்ணலாம். எல்லா சாப்டர்ஸுமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம ரங்காஸ் கிளாஸஸ் ஆர்என்டி டீமோட ஸ்பெஷல் ஆர்எஃப்சி பேட்சை நீங்க கன்சிடர் பண்ணலாம். இந்த கோர்சஸ் பத்தி நீங்க இன்னும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ரங்காஸ் கிளாஸஸோட ஆர்என்டி டீம் கான்டாக்ட் நம்பர் இங்க கொடுத்துருக்கோம், நீங்க அவங்க என்கொயர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.